சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உங்களை பின்தொடர்வதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் கடைசி மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாத கடைசியிலே தேவன் நடத்துகிற பாதை எப்படி இருக்கும்? ஆண்டின் இறுதிக்குள் நாம் வந்துவிட்டோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறி இருக்கிறதா? கர்த்தரை இன்னும் நிறைவேற்ற கால தாமதம் ஆகிறதா? இதை எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு நெருங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், எங்கள் அருகிலே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த ஆண்டின் இந்த இறுதி மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களோடு கூடவே இருக்க போறீங்கப்பா, இருப்பீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது என்று பக்தன் சொன்னதைப் போல, தகப்பனே உம்முடைய வார்த்தை சொல்லுவதைப் போல ராஜா உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஆண்டவரே அடியாளை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே பாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பொதுவாக இந்த மாதம், டிசம்பர் மாதம் தேவ பிள்ளைகளுக்கு, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம். இந்த மாதம் உலகத்திலே சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு நாளாக இயேசுவின் பிறந்த நாளை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் உண்டான ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு நாள் இயேசுவின் பிறந்த நாள். அது டிசம்பர் 25 அல்லது வேறு எந்த நாளோ, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது மாற்ற முடியாத உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை. எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று சரித்திரத்தையே இரண்டாக புரட்டி போட்ட புரட்சி நாயகனான இயேசுனுடைய வரலாறை யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மை. உலக ஜனங்களின் இரட்சகராக அவர் பிறந்தார் என்பது மாற்ற முடியாத உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுவதிலே எந்த தவறும் இல்லை. யார் யாருக்கோ உலக ஜனங்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். மரித்து போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அந்த தலைவர்களை நினைத்து பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து, இதோ சதாகாலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால் அந்த உயிருள்ள தேவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே ஒரு தவறும் இல்லை என்று சொல்லி நான் கருதுகிறேன். அது மாத்திரமல்ல, இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு சொல்லும்படியான ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த தினங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதற்காக நீங்கள் அந்த நாட்களை பயன்படுத்துகிறீர்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியாய், மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்பொழுது சொல்லிவிட்டு போனார், சீஷர்களை அழைத்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்ற ஒரு கட்டளை தேவ ஜனங்கள் மேல் அந்த கட்டளை விழுந்திருக்கிறது. எல்லா தேவ பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதற்கு இந்த நாட்கள் நமக்கு ஒரு நல்ல சிறந்த நாட்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கென்று கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல, உலக இரட்சகரை குறித்து சொல்ல, தேவன் மனிதனாக வந்ததான நோக்கத்தை சொல்ல,
ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வழி நடத்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற காலமாகவே இருக்கிறது. அதனாலேயே இது சிறந்த ஒரு மாதம், இது ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம். கேரல் ரவுண்டு போகிறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு கேரல் ரவுண்டு போகிறது மிக சால சிறந்தது. கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்குள்ளே போய்கொண்டு இராதபடி மற்ற புறஜாதியான ஜனங்களுக்கு தேடி அவர்கள் வீடுகளுக்கு சென்று பரிசுகளை கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் பாவங்களை போக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை மற்ற ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களோ இல்லையோ, அந்த நாளிலே இயேசுவே உங்க பிறந்த நாளையே நாங்க கொண்டாடுறோம் பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் பாருங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லுவதை விட, ஆண்டவர் அதை விரும்புவதை விட மற்ற ஜனங்களுக்கு போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லி உலக இரட்சகரிடம் ஜனங்களை வழி நடத்துகிறீங்க பார்த்தீர்களா, அதிலே தான் ஆண்டவர் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலேயும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் பிறரோடு கூட சொல்லி கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்த நாம் பிரயாசப்படுவோமாக. இப்படி செய்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி. நாம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு, நாம் என்ன காரியமும் செய்து கொண்டு, நாம் மனம் போன போக்கிலே நாம் இருந்து கொண்டு, ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் என்று இருப்பவர்களோடு அல்ல இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிற காரியம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் மற்ற ஜனங்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் புறப்பட்டு போவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லுவோம், ஜனங்களை தேவனிடமாக வழி நடத்துவோம். அதிலே தான் தேவன் மிகவும் பிரியமாக இருக்கிறார். டாடியோட பர்த்டே கொண்டாடுறதுல விட அவர் சித்தம் செய்கிறதுல தான் தேவன் மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலும் கூட தேவ சித்தத்திற்கு நேராக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், அவருடைய பிறந்ததான ஒரு நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களை மீட்கும்படியாக பிறந்தார் என்று சொல்லுகிறோம். மனிதன் மகிமையான சாயலை இழந்து அடிமையின் சாயலாய், அதாவது பாவத்தின் சாயலாய் பாவத்திற்கு அடிமையாக மாறி போனான். மனிதனை தேவன் படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் தான் மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆனால் உண்டாக்கின ஜனமோ பாவம் செய்ததினாலே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினாலே அவர்கள் இப்பொழுது பாவத்திற்கு அடிமையாக மாறிவிட்டார்கள். பாவத்தினுடைய அதிபதி யார்? சாத்தான். சாத்தானுக்கு அடிமையாக மாறி போனார்கள், பாவத்திற்கு அவர்கள் அடிமையாக மாறி போனார்கள். அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக மனிதனை அந்த சாயலிலிருந்து மீட்டு, ஆரம்பத்திலே தேவ சாயலா இருந்த அந்த மனிதனை மறுபடியும் அதே தேவ சாயலிலே கொண்டு வரும்படியாக, அந்த மகிமையின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று சொல்லுகிறது. ஆக மனிதனுடைய பிறவியை வேதம் எப்படி சித்தரிக்கிறது? அடிமையின் ரூபம் என்று சொல்லுகிறது. அடிமை. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் அடிமையாக மாறிவிட்டான். சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற அதிகாரத்தை தேவன் மனிதனுடைய கரத்திலே கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 1:26, 28 நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யும்படியாக மனிதனை தேவன் தன்னை போலவே உருவாக்கி இருந்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். அது மாத்திரமல்ல, சாத்தானுக்கு அடிமையாகி போனான், பாவத்திற்கு அடிமையாகி போனான். ஆகவே அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனு அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது எப்படி வந்தாராம்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2:6 சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
பாத்தீங்களா? என்ன ரூபம்? மனிதனுடைய பிறவி என்ன ரூபமா இருக்கிறது? அடிமையின் சாயலாக இருக்கிறது. அடிமையாகி போனான். அடிமையின் மகிமையின் சாயலை அவன் இழந்து போனான். தேவனை போலவே இருந்த அந்த ஆளுகையின் சாயலை, தேவனுடைய சாயலை, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளக்கூடிய அந்த ஆளுகையை, சிருஷ்டிப்பின் வல்லமையை அவன் இழந்து போனான். தேவ சாயலை அவன் இழந்து போனான். தேவனை போலவே இருந்தவன், சன் ஆஃப் காடாகவே இருந்தவன். ஆதாம் என்று சொன்னால் சன் ஆஃப் காட் என்ற அர்த்தம். அப்படி தேவனை போலவே இவன் இருந்தவன் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து அவன் அடிமையாகி போனதினாலே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அடிமையாகவே வந்தார். பாருங்க, நாம் எந்த பாவத்திலே நாம் விழுந்தோமோ, எந்த அடிமைத்தனத்திலே விழுந்தோமோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினாராம். மாறி அந்த அடிமையின் சாயலில் இருந்து தேவன் நம்மை மறுபடியுமாக மீட்டு எடுத்து மறுபடியும் அந்த மகிமையின் சாயலை நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் எவ்வளவு அன்பானவர் பாருங்க. அந்த கிருபையை சாத்தானுக்கு தேவன் கொடுக்கவில்லை. ஒரே தடவை அவன் பாவம் செய்தான். ஆண்டவருக்கு மேலாக நான் ஏறுவேன் என்று மனதிலே நினைத்த மாத்திரத்திலே, பெருமை வந்த மாத்திரத்திலே தூதனை கர்த்தர் கீழே தள்ளினார். அவன் சாத்தானாக மாறினான். அவனுக்கு அங்க பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் மேல் தேவன் அன்புள்ளவராக இருந்தார். மிகவும் அன்புள்ளவராக இருந்தபடினாலே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய நேச குமாரனையே நமக்காக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாம் வாசிக்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நமக்காக குமாரனையே கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தாராம். அது மாத்திரமல்ல, ரோமர் 8 சொல்லப்படுகிறது, தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருக்கிறது எப்படி என்று சொல்லுகிறார். அவ்வளவு அன்பு நம்மேல் தேவன் வைத்ததினாலே, அவ்வளவு நேச வைராக்கியம் நம்மேல் தேவன் வைத்ததினாலே நம்மை மறுபடியும் மீட்டு எடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த அடிமையின் சாயலை மாற்றி தேவ மகிமையின் சாயலை மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் அடிமையின் சாயலில் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது தேவ சாயலில் இருக்கிறீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்களாம்? எபேசியர் 2:7 சொல்லுகிறது, அவர் தாமே அவர்களை எழுப்பி தன்னோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? எப்படி ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கினாரோ, தேவ சாயலை கொடுத்தாரோ, ஆளுகையை கொடுத்தாரோ, கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்தாரோ, என்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்களோ அந்த நிமிடத்திலே இருந்து நீங்கள் ஆண்டவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து அந்த இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாக, தேவனை போலவே நாம் தேவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளும்படியாக, அந்த மகிமையின் சாயலாய் நாம் மாறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அந்த நாளிலே இருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே வந்தோமோ, ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ, அந்த நிமிடத்திலிருந்து ஆளுகை, அதிகாரம் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்து அவரோடு கூட நம்மையும் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரம் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட போடுகிற இந்த நாட்களிலே தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எந்த சாயலாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இன்றைக்கு ஆவியானவர் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறார். நீங்கள் எந்த சாயலாக இருக்கும்படியாக நீங்கள் விரும்புகிறீர்கள்? அடிமையின் சாயலாகவா அல்லது மன்னவர் இயேசு ராஜாவின் மகிமையின் சாயலாகவா நீங்கள் எப்படி இருக்கும்படியாக விரும்புகிறீர்கள்? ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். தன்னை போல் நீங்கள் மாறும்படியாக, தன்னுடைய சாயலாய் நீங்கள் மாறும்படியாக, தேவ மகிமையின் சாயலாக நீங்கள் மாறும்படியாக இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆனால் மனிதனோ என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? இன்றைக்கு எதற்கோ அடிமைப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். அந்த அடிமையிலே வாழ்ந்து வாழ்ந்து அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து இருந்து அதிலேயே பழகி போனதுனாலே மறுபடியும் மனிதன் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே தான் போய்கொண்டே இருக்கிறானே தவிர தேவன் தனக்காய் செய்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள்,
அந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள் அதனுடைய மகிமையை அவன் ருசிக்க முடியாமலே இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் இந்த மனிதர்கள் போய்கொண்டே இருக்கிறோம். மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இன்றைக்கு எதுக்கும் அடிமை, சினிமாக்கு அடிமை, செல்லுக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒண்ணு வருது, யூடியூப்ல ஷார்ட்ஸ், 24 மணி நேரமும் ஷார்ட்ஸ் பாக்குற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடிமையாய் போய் அடிமை. இது எல்லாமே ஒரு விதமான பாவ அடிமைத்தனத்துல நம்மையும் அறியாம சாத்தான் வஞ்சனையாக வஞ்சித்து அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே சிக்க வைத்து கொண்டு இருக்கிறான். நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை எதுவாய் இருக்கிறது? நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? எதை வாஞ்சிக்கிறோம்? எதை விரும்புகிறோம்? தேவ ஜனங்களே, இந்த பிறந்த நாள், இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாட போகிற இந்த மாதத்திலே கொஞ்ச நேரம் நீங்கள் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுவது நல்லது, ஆனால் அதை காட்டிலும் இயேசுவை போல நீங்கள் மாறுவதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் வாஞ்சிக்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். ஆகவே தேவ ஜனங்களே, நீங்க எதற்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாம், இந்த 3 காரியங்களும் பாவத்தின் ஊற்றுகள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அதை இன்று நாளிலே பார்க்க போகிறோம். 1 யோவான் 2:17 தொடர்ந்து வாசிப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்றைக்கு யாருக்கு இந்த காரியத்தை இங்கு யோவான் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த 2வது அதிகாரம் முதல் வார்த்தையிலே பிள்ளைகளே என்று அழைப்பார். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டபடினால், பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டபடினால், 1 யோவான் 2:12 வாசித்து பார்த்தீர்களா, நீங்கள் பாவத்திலே இருந்து மனம் திரும்பினபடினால் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். 2:17 வாசிக்கும் பொழுது, பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்திருக்கிறதுனால் உங்களை வாலிபரே என்று அங்கு அழைக்கிறார். அடுத்ததாக தேவ வசனத்திலே நிலைத்திருந்து பொல்லாங்கனை ஜெயிக்கிறவனை வாலிபரே என்று அழைக்கிறார். இப்படியெல்லாம் அழைத்து விட்டுதான் சொல்லுகிறார் 2:16, 1 யோவான் 2:16, இந்த உலகத்திலும் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், ஏனெனில் மாம்ச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப யாருக்கு தான் இங்க சொல்றாரு? இந்த வசனங்களை எடுத்து இன்னைக்கு உலகத்திலே இருக்கிறவங்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் தேவன் இங்கு தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்த்தீர்களானால், இந்த பிள்ளைகளுக்கு, மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு, பொல்லாங்கனை ஜெயித்தவர்களுக்கு, பிதாவை அறிந்தவர்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கீங்க, ரைட்டு தான், நல்லதுதான், ஆனா என்ன செய்யாதீங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நேசிக்காதீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எந்த நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எந்த காரியங்களுக்குள்ள போய்கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு தேவ ஜனங்கள் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம்? காலம் எங்கே போய்கொண்டு இருக்கிறது? ஏன் இன்னைக்கு இவ்வளவு உபத்திரவம், பாடுகள்? தேவ ஜனங்களை நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களை நீங்களே இந்த நாட்களில், நாம் இந்த கடைசி, எப்பொழுதும் ஆண்டின் இறுதி கூட அந்த மாதத்திலே ஒரு சுத்திகரிப்பு நாட்கள் என்று வைத்திருப்போம். அப்பதான் பல தீர்மானங்களை எடுப்போம், முடிவு செய்வோம். இனிமேல் ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் சீரியல் பார்க்க மாட்டேன், செல்லுல உமக்கு பிரியம் இல்லாததை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பல தீர்மானங்கள் எடுப்போம். ஆனா அந்த தீர்மானங்கள் நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்களா? சீரியல் இனி எனக்கு வேண்டாம். உலக ஜனங்கள் இன்னைக்கு கிரிக்கெட்ல ஒரு நாள் பார்க்கிறேன், நல்ல அருமையான ஒரு சகோதரன், கிரிக்கெட் மேல அப்படி ஒரு வாஞ்ச, சபையில இருந்து கொண்டு சபை முடிச்ச உடனே போனை போட்டு மனைவி கிட்ட கேட்கிறாரு, யார் ஜெயிச்சிட்டா பாருங்க. அப்ப யார நேசிக்கிறோம்? உலகத்திலே உலகத்தில் உள்ளவர்களை நீங்கள் அன்பு கூர்ந்தால் நீங்கள் இயேசுவை நேசிக்கவில்லை, இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்க. இது ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். நாம் யாரை நேசிக்கிறோம்? இன்றைக்கு சபை நாம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம்? எதற்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம்? எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்? ஏன் நம்மை தெரிந்தெடுத்தார்?
ஏன் உலகத்துல இத்தனை பேர் இருக்கும்போது பணக்காரர்கள், பட்டத்துல இருக்கிறவங்க, நன்றாக வாழ்க்கை வாழ்கிறவர் எல்லாரையும் விட்டு விட்டு ஒன்றுக்கும் உதவாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே. எதற்காக தெரிந்து கொண்டார்? உலகத்திற்காக வாழவா? உலகத்தின் பின்பாக நாம் போவதற்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ரட்சித்தார். அவருடைய ரத்தத்தை எதற்காக சிந்தினார்? எதற்காக சிலுவையிலே அந்த பாடுகள், அந்த அவமானங்கள் எதற்காக? இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்ன? இதையெல்லாம் யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? 1 யோவான் 2:16 சொல்கிறார், ஏனெனில் மாம்ச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 2:17 வாசுங்க. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பரலோகத்துக்கு நீங்க போகணும், நித்திய ஜீவன் வேணும். இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல, இயேசு வந்த பிறகும் அதன் பின்பு நம்ம பரலோகம் போன பின்பும் நித்திய காலமாய் நம் தேவனோடு கூட நிலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் யார் நிலைத்திருக்க முடியும்? தேவ சித்தம் செய்கிறவன் தான் நிலைத்திருக்க முடியும். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நாங்கள் இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது இந்த கிராஸ் டிவியில் அருமையான சீபா சகோதரியோடு பேசிக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது கேட்கும் பொழுது பசியா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு போதகர் சொல்லுகிறார், அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி. அப்போ அந்த காரியங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பசியா இருக்கிற ஏழைகளை நினைக்க வேண்டும், அவர்களுக்கு பசியை தீர்க்க வேண்டும், அது ஒரு புறம். இன்னொரு புறம் தேவ சித்தம் செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் 4வது அதிகாரத்திலே சொல்லுவார். தேவ சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்பொழுது அவர் ஆண்டவர் பசியா இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். தேவ சித்தம் நீங்கள் செய்வதற்காக தேவன் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பசியோடு கூட இருக்கிறார். தேவ சித்தம் செய்வதுதான் நம்முடைய போஜனமா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையே தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இதையெல்லாம் யோவான் யாருக்கு எழுதுகிறார்? தேவ சபைக்கு, உலகத்திற்கு அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காரியங்கள் உலகத்திற்கு எழுதப்படவில்லை. சபைகளுக்கு தேவன் அங்கு எழுதுகிறார், தேவ ஜனங்களுக்கு எழுதுகிறார், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு எழுதுகிறார், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இங்கு எழுதுகிறார். ஆகவே தேவனை அறிந்தவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிருபம் பாவிகளுக்காக எழுதப்படவில்லை, பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தவான்கள் படி ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதே என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதெல்லாம் உலகத்தில் உள்ள காரியங்கள். இவை எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, பிசாசினால் உண்டாயிருக்கிறவைகள். எல்லா தீமைகளும் பிசாசினால உண்டாயிருக்கிறது. இவற்றுகளை விட்டு விலக வேண்டும். இந்த காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். கண்களின் இச்சை விலகுங்க, மாம்ச இச்சை விலகுங்க, ஜீவனத்தின் பெருமை விலகுங்க. இதெல்லாவற்றை விட்டு விலகுங்க என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு கூறாதே, அவற்றின் மேல் அன்பு கூறாதே. மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நாம் கொண்டாட போகிறோம். ஆண்டவர் சொல்றாரே, நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறாய்? இயேசுவை நேசிக்கிறாயா, இந்த உலகத்தை நேசிக்கிறாயா? இயேசுவை நேசித்தால் ஆண்டவர் சொல்றாரு, தாயையாவது தகப்பனையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நம்ம ஆண்டவர் பொசசிவ் காட். அவர் தம்முடைய மகிமை வேறு ஒருவருக்கும் கொடார். நீங்க ஆண்டவரை நேசிக்கிற அன்பிலே குறைவு காணப்படவே கூடாது. முதலாவது தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். தீர்மானம் எல்லாம் எடுத்தோம், இந்த ஆண்டு ஆரம்பத்திலே தீர்மானம் எல்லாம் எடுத்தோம், ஆண்டவரே உமக்குத்தான் முதலிடம், ஆண்டவரே அதிகாலையில எழும்பி நான் உம்மை தேடுவேன், உம்மோடு கூட இருப்பேன், இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், இத்தனை நாட்கள் உபவாசம் எடுப்பேன், ஆலயத்திற்கு இனி ஆண்டவரே ஒரு நாள் கூட தடையில்லாதபடி நான் சரியாய் போய்விடுவேன்.
தீர்மானம் எடுத்தோம் இல்ல, ஏன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறணும், ஆசீர்வாதங்கள் வரணும், எடுத்தோம்ல. ஆனா என்ன ஆச்சு? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த கடைசி நாட்களிலே மறுபடியும் ஒரு சுத்திகரிப்புக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளலாமா? எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம்? கையில இருக்கிற செல்லையா, சினிமாவையா, வேறு எந்த காரியத்தை நாம் அதிகமாய் நேசிக்கொண்டு இருக்கிறோம்? தொழில் 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 என்று தொழிலை பார்த்து ஓடிக்கொண்டே இருந்தால் அது ஒரு விக்கிரகம். தேவனிடத்திலே உட்கார்ந்திருங்கள், தேவனிடத்திலே காத்திருங்கள். நீங்கள் தேவனிடத்திலே அதிகமான நேரத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் தொழிலை பார்க்கும்பொழுது அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அதிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். நீங்க சொற்ப லாபமா இருக்கலாம், அந்த லாபம் உங்க கையிலே தங்கும். பொத்தல் பையிலே போட்டது போல போகாது, வியாதிக்கு போகாது. தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கும்போது, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கும்போது, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியாய் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் நேசிப்பதன் மூலம் நேசிக்கிறோம் என்று சொல்வதை இப்படித்தான் வெளியே காட்ட வேண்டும், கிரியையிலே காட்ட வேண்டும். அன்பு, தேவன் மேல் வைத்த அன்பு. எப்படி ஆண்டவரை நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னா போதுமா? எப்படி காண்பிக்க முடியும்? மணி கணக்காக தேவ சமூகத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்க வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படி நாம் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார பழக வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அற்புதங்கள் தானாக நடக்கும், அதிசயங்கள் தானாய் நடக்கும். எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. தேவ மகிமை மூடிக்கொள்ளும். அதையெல்லாம் நான் அனுபவித்து இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் கஷ்டமான நேரங்களிலே கடந்து போகும் பொழுது, நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது, ஆக்சிடென்ட் ஆகி என் கையெல்லாம் மிக பெரிதாக வீங்குகிறது, எலும்பெல்லாம் முறிந்து போனது. ஆனாலும் யாருக்கோ நடப்பதை போல் நான் பார்த்து கொண்டிருந்தேன். தேவ மகிமை என்னை மூடி இருந்தது. அந்த வலி தெரியாதபடி கர்த்தருடைய மகிமை என்னை மூடி இருந்தது. உபத்திரத்தின் பாதையிலே கடந்து போக வேண்டிய காலங்கள் வரலாம். நமக்கு ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் வரலாம். இவையெல்லாம் எதற்காக வருகிறது? அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை ஜெயமாய் மாற்றி ஜெயத்தின் பாதையிலே உங்களை நடத்துவதற்காகவே தேவன் அவற்றையெல்லாம் நமக்கு அனுமதிக்கிறார். அவற்றையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்வதற்காக தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சாயலாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பாவத்தின் சாயலாகத்தான் நான் இருப்பேன், அடிமையின் சாயலாகத்தான் நான் இருப்பேன் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் அதிலே இருக்கலாம். இல்லை, எனக்கு வேண்டாம், நான் தேவனுடைய மகிமையின் சாயலாக நான் மாற விரும்புகிறேன், அவருடைய சாயலை நான் அப்படியே தரித்து கொள்ள விரும்புகிறேன், நான் இயேசுவை தரித்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் தேவ மகிமையின் சாயலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே எந்த சாயலுக்கு நேராக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்களாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த பாவ சாயல் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம், உலகத்தின் சிற்றின்பங்கள் எங்களுக்கு வேண்டாம், இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் வேண்டும். ஆண்டவரே, உங்க பாதம் மாத்திரம்தான் வேண்டும். உங்க பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடப்போம், உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்வோம். ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டும். கிறிஸ்துவை நமக்குள் உருவாக்கும் வரைக்கும் ஆவியானவர் நமக்குள் வைராக்கியமாய் தங்கி இருக்கிறாராம். கிறிஸ்து நம்மிலே உருவாகும்படியாக, பூரண புருஷராய் உருவாக்கும்படியாகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆவியானவர் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்குகிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே, என்னை நடத்துங்க, அந்த மகிமையின் சாயலுக்கு நேரா என்னை நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் மேல் வாரும். ஆண்டவரே, புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று வானம் திறக்குது சொல்லப்பட்டது. தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக் கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துகிற பாதையிலே நீ நடக்கும் பொழுது, உனக்காக கர்த்தர் வானத்தை திறந்து அங்கிருந்து சத்தம் கேட்கப்படும். இவள் என் மகள், இவள் என் மகன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ மகிமையின் சாயலை தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள்.
இன்றைக்கு அதற்காய் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். இந்த மாத இறுதிக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சுத்திகரியும். வருகிற ஆண்டு ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டாக, உமக்காக வாழ்கிற ஆண்டாக, தேவ சித்தம் செய்கிற ஒரு ஆண்டாக, எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டாக, உன்னதத்தின் அனுபவங்களை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாக, மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக எங்களுக்கு மாற்றி தாரும் ஐயா. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.